டேய் எங்கடா ஆமா பார்த்து மச்சி. டேய் ஐ நோடா. இங்க பாரு, தயவு செஞ்சு மாட்டிக்காத. ஆல்ரெடி உன் வீட்டில் என் பேர் நம்ம லிவர் டேமேஜ் ஆனதை விட ரொம்ப டேமேஜ் ஆயிருக்கு. பார்த்துக்க. ம் டேய் மச்சி, ம் அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். நீ போலீஸ்கிட்ட மாட்டான். சரிடா, போ பாய். போ. ம். ஐயோ இன்னும் தூங்கலையா? ம். ஐயோ பேய், அத்தா மகமாயி. டேய் ஆ, டேய் பிரியனு, ஆ, எங்கேயோ கேட்ட குரலா இருக்கே. ம். ஏ பொண்டாட்டி, நீ இன்னும் தூக்கலையா? இன்னைக்கு குடிச்சிட்டு வந்திருக்கியா? ஏய் நெவர். நான் மதுவை குடிச்சு வரல, என் மதுவை பிடிச்சி வந்திருக்கேன். லவ். ம், உனக்கு இதே வேலை. சின்னதா இருக்கு. லவ். விட்டு போட்டது போதும். ஏன் லேட்டு? அதை ஃபர்ஸ்ட் சொல்லு. 8 PM அப்புறம் ஆஃபீஸில் ஒர்க் எக்ஸ்ட்ரா, அதான் கொஞ்சம் லேட் டார்லிங். நீ நம்ப மாட்டேன் எனக்கு தெரியும். உனக்கு சந்தேகமாக இருந்தா என் ஃப்ரெண்டு ஆஃபீஸர் சாய்ஸ் ஆனந்துக்கு ஃபோன் பண்ணி வேணா கேளு, சொல்லுவோம். ஆஃபீஸர் ஆனந்துக்கு ஃபோன் பண்ணி கேளுன்னு சொன்னேன். லைட்டாக டங்கு ஸ்லிப் ஆயிடுச்சு. டைம் ஆயிடுச்சுடி, தூங்கணும். ஓ ஆஃபீஸ் மேட் ஆனந்த் தானே? ம் ம். அப்படியா? அதெல்லாம் வேணா, நீ இங்கே இரு, நான் வரேன். ஏய் ஐயோ, இன்னைக்கு என்ன ரணக்கூடம் செஞ்சாலும் மாட்டிக்கூடாதா பிரியனே. என்னவோ பண்றா. என்னது இது? பார்த்தா தெரியல? கோடு. கோடுன்னு எனக்கு தெரியுது. கோடை வச்சு நான் என்ன செய்ய? இந்த கோடு மேல நீ நடக்கணும். இந்த கோடு மேல மட்டும்தான் நீ நடக்கணும். இதெல்லாம் ஒரு டாஸ்க்கு பைக்கே ஒரு டாஸ்கா? இதெல்லாம் செஞ்சுதான் என்ன ப்ரூவ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஒரே ஒரு கேள்வி, எப்படி அசத்துறப்பா? பள்ளியே சொல்லிச்சு. இப்ப பாரு. வெலாசிட்டி ஆஃப் த ரேடியஸ் ஈக்குவல் டு லைட்டாக தான் இருக்கு. அப்புறம் டயாமீட்டர் ஆஃப் த சர்க்கிள் ஈக்குவல் டு ஆமா, இத்தனை கோடு போட்டிருக்கேல்ல, இதுல எந்த கோடில் நான் நடக்க? அதை சொல்லிடி என் செல்லா குட்டி. இப்ப மாட்டினியா? மாமா தெளிவா இருக்குண்ணா? ஹலோ. டேய், நைட் என்னாச்சு? வழக்கம் போலதான். அங்க எப்படி? சேம் பிஞ்சு மச்சி. நான் தான் ஃபர்ஸ்ட் சொன்னேன், நீ தான் எனக்கு இன்னைக்கு சரக்கு வாங்கி தரணும், சரியா? டேய் நீ வேற, ஆல்ரெடி தலைலாம் வலிச்சுக்கிட்டு இருக்கு. சும்மா நீ போனை வைடா மெண்டல். சொல்லாம போனா அதுக்கும் ஏதாச்சும் பிரச்சனை பண்ணுவா. எதுக்கு வம்பு, சொல்லிட்டே போயிடுவோம். நான் ஆஃபீஸ் கிளம்புறேன். நான் ஆஃபீஸ் கிளம்பிட்டேன், போயிட்டு வரேன். சரி. அப்பாடி பேசிட்டா. கோவம் குறைஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். இப்ப போய் பேசி சமாளிப்போம். இன்னும் கோவமா தான் இருக்கீங்களா? உன்னதாண்டி கேக்குறேன். ஃப்ரெண்ட்ஸோட பார்ட்டி குடிக்க போறீங்கன்னா சொல்லிட்டு போக மாட்டீங்களா? எப்ப பார்த்தாலும் செஞ்சுட்டு தான் சொல்றீங்க. அப்படி இல்ல, கொஞ்சம் சடன் பிளான் ரீ, அதனாலதான்.
சரி. ம். ஐ லவ் யூ. ஏய், உன் மேல சத்தியமா சொல்றேன். இனிமே குடிக்க மாட்டேன். போதுமா? சரி, பத்திரமா போயிட்டு வாங்க. லவ் யூ டூ. பை. பைடி பொண்டாட்டி. டேய் மச்சான், என் பொண்டாட்டி ஊருக்கு போயிட்டா. சரக்கு அடிக்கலாமா? சரக்குலாம் நான் ரெடி பண்ணுறேன், வீட்டுக்கு வந்துரு. ஏய் போடா. போன வாட்டி அப்படிதான் சொல்லி கூப்பிட்டேன். நானும் நம்பி வந்தேன். ஊருக்கு போன உன் பொண்டாட்டி பாதிலே வந்துட்டா. 2 பேரும் தொக்கா மாட்டணும்ல. இந்த வாட்டி அப்படி நடக்காதுல்ல. மச்சான், இந்த தடவை அந்த மாதிரி நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. 7 நாள் கழிச்சு தான் வருவா. மச்சான், நம்ம தீபக் இருக்கான்ல, அவனுக்கு வேற பர்த்டே. நம்பி சொல்கிறேன், வா. சரக்குலாம் சொன்ன மாதிரி நான் ரெடி பண்ணிடுறேன். தோ வந்துட்டேன். ஹலோ. மது, என்னடி பண்ற என் செல்லமே? ஹே, நானே உங்களுக்கு கால் பண்ணணும்னு நினைச்சேன். ஆஃபீஸ் விட்டு வரும்போது 1 கிலோ மாவு பாக்கெட் வாங்கிட்டு வந்துடுறீங்களா? ஐயோ, நான் வர லேட் ஆகுமேடி. ஏன், ஆஃபீஸ் ஒர்க்கா? நம்ம தீபக் இருக்கான்ல, ஆமா இருக்கான். ஆ, அவனுக்கு அவனுக்கு அதான் அவருக்கு அவனுக்கு என்ன சொல்லி தொலை. பர்த்டே. இப்போ என்ன குடிக்க போறியா? சீச்சி. ஆமா. ஹலோ ஹலோ மது. இருக்கேன், சொல்லி தொலை. நான் என்ன சொல்லணும்னு நினைக்கிறேன் இப்போ நீ? நீ தான் பர்மிஷன் கேட்டு குடிக்க சொன்னல, அதான். ஹோ, நான் சொன்னா சார் உடனே செஞ்சிருவீங்களா? ஆமாமா, நீ சொன்னா உடனே செஞ்சிருவேன். என்ன வேணா சொல்லு. அப்ப இப்பவே கிளம்பி ஒழுங்கா வீட்டுக்கு வா. மது மது ப்ளீஸ் மது, எனக்காக மது. சத்தியம்லாம் எதுக்கு தான் பண்றியோ? இனிமே குடிக்க மாட்டல? சத்தியமா குடிக்க மாட்டேன். சத்தியமா? சத்தியமா குடிக்க மாட்டேன். போதுமா? எப்ப பார்த்தாலும் போய் சொல்லிக்கிட்டு. சரி போ, இன்னைக்கு மட்டும் தானே குடிச்சுக்கோ. ஆனா இந்த மந்தோட கோட்டா முடிஞ்சு போச்சு. இதுக்கப்புறம் ஏதோ கேட்க கூடாது, ஓகேவா? சரிடி என் செல்ல பொண்டாட்டி. அப்புறம் டின்னர். ஓகே பை. ஹலோ ஹலோ. கேட்ட உடனே ஒத்துக்கிட்டாலே. சம்திங் ஃபிஷி. மச்சான், ஃபிஷ் ஃபிங்கர்லாம் இருக்குடா. அடச்சி, இவன் ஒரு. என்னடா, எல்லாம் ஓகே இல்ல? அதெல்லாம் ஓகே தான். நான் கூட இன்னைக்கு நம்ம லிவருக்கு லீவ் விட்டுருவோன்னு பயந்துட்டேன் மச்சான். வா மச்சான். ஜாலிதான் மச்சான். தீபக், அது எப்படி எல்லார் ஒய்ஃபும் ஓகே சொன்னாங்க? என்ன ஒரு அதிசயம் இல்ல? சரி சரி ஆரம்பிக்கலாம்டா. Cheers. Cheers. டே ஆனந்து, ஏன்டா இன்னைக்கு என்ன குடிக்க வச்ச? இன்னைக்கு வீக் ஆஃப் மச்சி. என் பொண்டாட்டியை வெளியே கூட்டி போறேன்னு சொல்லியிருந்தேன்டா. அவ கரெக்டா ரெடியாகி நிப்பா. இந்த நிலைமையில நான் பார்த்தானா கீச்சிருவாடா. முதல்ல உன் ஃப்ரெண்ட்ஷிப்பை கட் பண்ணுண்டா ஆனந்து. அடச்சே, சும்மா புலம்பாதடா மச்சி. நான் ஒன்று சொல்கிறேன் கேளு. புருஷன் நாம சாதுவா போனா பொண்டாட்டிங்க ஏறுவாளுங்க. அதுவே நாம ஏறினோம்னா அவளுக இறங்கி போவாளுங்க. அப்படியா மச்சி? நான் ஒன்று சொல்கிறேன் கேளு. வீட்டுக்கு போன உடனே கதவை திறந்ததும் ஒரு சவுண்டை விட்டே போயேன், சைலண்ட் ஆயிடுவாங்க. நிஜமாவாடா?
ஆமா மச்சி. மச்சி அப்ப வேகமா போ மச்சி, வேகமா போ மச்சி. இன்னைக்கு 2ல 1 பாத்துறேன். போ மச்சி நீ. டேய் எவ்ளோ இன்னைக்கா குடிச்சிட்டு வந்திருக்கியா? இன்னைக்கு வீக் ஆஃப், வெளியில போலான்னு சொன்னதால தானே நான் ரெடியா நிக்கிறேன். இன்னைக்கும் அந்த ஆனந்தோட போய் குடிச்சிட்டு வந்திருக்கல. ச்சே. ஏச்சி எப்ப பார்த்தாலும் நாய் நாய் நாய்னு சும்மா. முதல்ல புருஷனை எதிர்த்து பேசுவான்னு தெரியாது உனக்கு? அடி அடிங்க. இது பாரு. ஆனந்த படுபாவி பயல, எப்பயும் மாதிரி வந்திருந்தா கூட ஒரு மரியாதை கிடைச்சிருக்கோண்டா இவகிட்ட. ஓம் பேஜை கேட்டு நீ செவிலே விட்டாலேடா. இந்த பக்கம் வேணாம். ஹேய், என்ன நீ சீக்கிரமா வந்துட்டீங்க? நம்ம சிங்கப்பூர் சுதீப் இருக்கான்ல, ஆ, அவன் சென்னை ஏர்போர்ட் வந்துட்டு கால் பண்றான். மச்சான் வந்துட்டேன்டான்னு. அதான் அவனோட பிக்கப் பண்ணிட்டு வீட்டில் ட்ராப் பண்ணிட்டு சீக்கிரமா வந்துட்டேன். இன்னைக்கு எங்க வெளியில போலியா? ஏன் நான் எங்கேயாச்சும் பார்ட்டிக்கு போயிட்டு வருவேன்னு நினச்சியா? இல்ல, கேட்டேன். இதுக்கப்புறம் எங்கேயும் வெளியே போகிறதா இல்லை. இன்னைக்கு ஃபுல்லாக என் பொண்டாட்டியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணலான்னு இருக்கேன். எனக்கு உன் மேலே எவ்வளோ அன்பு பாசம் தெரியுமா? ஏங்க, உங்களுக்கு என் மேல அவ்வளோ பாசமா? ஆமா ஆமா, இல்லையா பின்ன? ஐம் சோ பிளஸ்டுங்க. சரி சொல்லுங்க, உங்களுக்கு என்ன வேணும்? எக் பொடி மாசு. ஆ? சைடிஸ் செல்லம். என்ன நீ சைடிஸ் இல்லாமல் சரக்கு எப்படி அடிக்க முடியும்? சிங்கப்பூர் சுதீப். என்ன செல்லம்? நீ மது பிரியன் இல்லடா, மது வெறியன். குடிப்பியா நீ? குடிப்பியா? குடிப்பியா? குடிக்க மாட்டேன்டி. இந்த மாதிரி குடிகார உங்க வீட்லயும் இருக்காங்க அப்படின்னா மறக்காம அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணிடுங்க, அண்ட் நரிக்கூடத்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. முக்கியமா அந்த பெல் ஐகானை ஓகே தட்டி விட்டுருங்க. ஸ்ட்ரைட்டா போயிட்டு நாங்க ஒரு நரி கூட்டம். லிபியா, சமையல் முடிஞ்சாடி? பண்ணிட்டு தானே இருக்கேன். நான் சும்மா உட்காந்துட்டு இருக்கேன். இப்போ நான் என்ன கேட்டேன்னு இப்படி கத்துற? சமையல் ஆச்சான்னு தானே கேட்டேன். பின்ன என்னடா, எனக்கும் 2 கை 2 கால் தானே இருக்கு. நான் ஒரு ஆளா எத்தனை வேலை செய்யறது? சரி சரி, நீ ஏதோ கோவமா இருக்கன்னு நினைக்கிறேன். நீ சமைச்சிட்டு சொல்லு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது வரைக்கும் நான் டிவி பார்த்துட்டு இருக்கேன்.